அடையாத ஜனங்கள், இழந்த ஜனங்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக உம்மிடம் வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உறுதியாக பிடித்து கொள்கிற மனதுடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவரே உதவி செய்யும்படி வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தகப்பனே நீர் தாங்கி வழிநடத்தும்படியும் ஆண்டவரே ராஜா இந்த இடத்திலே பேச போகிற வார்த்தைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே என்னை மறைத்து நீர் பேசும்படியும் உடம் வேண்டி நிற்கிறேன். ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடவும் ஆண்டவரே, ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கவும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மண்டையிலே வேண்டி நிற்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களும் கேட்கப்படுற மாதிரி ஆண்டவரே அதன்படி செய்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளவும் ஆண்டவரே. தகப்பன் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளவும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியும் ஆண்டவரே உம்மண்டையிலே இறங்கி மண்டாடுகிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் அதி உன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் இன்றைய நாளிலும் எடுக்கிற செய்தியானது உடைய ஜெபங்களுக்கு தடையா இருக்கிற பாவமும் ஒரு தடை. எனவே இந்த வார்த்தை, இந்த பாவம் எப்பொழுதும் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காததுக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள், இந்த வார்த்தை எசாயாவின் புத்தகத்திலே எசாயா இந்த வார்த்தையை எசாயாவுக்கூடாக தேவன் பேசுகிறார். இந்த வார்த்தையை அதாவது அந்த ஜனங்களுடைய பாவங்கள் ஆண்டவருடைய கரங்கள் கொடுப்பதை தடுக்கிறது. அவர் கொடுக்க முடியாத படிக்கு அவருடைய அந்த பாவங்கள் தடையாக இருக்கிறது. அந்த பாவங்கள் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு, சில நேரங்களே ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க முடியாததற்கு பாவமும் ஒரு காரணம். எனவே மனிதர்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாததற்கு மனிதனுடைய பாவங்கள் மட்டும் ஒரு காரணமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து அந்த ஜெபிக்கிறவர்கள் அல்லது யாருக்காவது ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களுடையும் ஜெபிக்கப்படுகிறவர்கள் அந்த மனிதர்களுடைய பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அவைகள் தடையாக இருக்கிறது. எனவேதான் அந்த முதல் பிரேமன்ற பொழுது அவர்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கை பண்ணி அந்த பாவத்துக்கு மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதலுடன் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது அங்கே பதில் கிடைக்கிறதாக இருக்கிறது. அந்த தடை நீங்கிறது. சிலர் ஜெபிக்கிற பொழுது என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, தங்களுடைய தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, அதற்காக அங்கே யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுறது. இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிறார்கள், அவைகளுக்கு கிடைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக ஜெபிப்பது, கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக ஜெபிப்பது 1 யோவான் 5:14 சொல்றது. ஆண்டவருடைய சித்தத்தைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறது. சில பேர் அவர்களுடைய ஜெபம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு பிரியமில்லாமல், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல்
அடுத்ததாக சந்தேகத்தோடு கேட்பது. சந்தேகத்தோடு, அதாவது அவர்கள் சந்தேகத்தோடு விசுவாசம் அற்று இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறவராக இருக்கணும். எனவே அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே ஜெபித்தல், விசுவாசத்தோடு ஜெபித்தல், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தோடு ஜெபித்தல். எனவே ஜெபிக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த பாவம் தடையாக இருக்கிறது என்பதால் இன்றைய நாளிலே நான் அதை குறித்து பேசலாம் என்றிருக்கிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது. பாருங்கள், இந்த வார்த்தைகள் யோவான் அடிகளார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி என்றால், மாமிசத்தின் இச்சை, எங்களுடைய மாமிசத்தின் இச்சை, கண்களிலே வர்ற இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது பிதாவாலே உண்டானது அல்ல. பிசாசானவன் எங்களுக்கு இந்த மாமிசத்தின் இச்சைகள், கண்களுடைய இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகளை அங்கே கொடுக்கிறவன் அந்த அவைகளை கொடுத்து அந்த பாவத்துக்களே விழப்படுகிறான். எனவே இந்த பாவங்கள் 3 பிரிவுகளாக இந்த பாவங்கள் அடக்கப்படுகிறது. பாவம், அதாவது பாவம் என்றால் என்ன? எல்லா விதமான அநீதிகள் பாவம். சட்டத்தை மீறுவது பாவம். அந்த எல்லா விதமான அநீதிகள் பாவம். சட்டம் என்றால் ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பது. பாருங்கள், ஆதி பெற்றோர்கள் தேவன் அந்த வார்த்தை சொன்னார். அந்த விலக்கப்பட்ட இந்த எல்லா வகையான கனிகளையும் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஒரு கனி விலக்கப்பட்டது. அந்த விலக்கப்பட்ட கனி, இந்த கனியை புசிக்க வேண்டாம், தேவன் வார்த்தையை சொன்னார். அங்கே அந்த கனி புசித்தால் அங்கே அவர்கள் பாவத்துக்குள்ளே விழுந்தார்கள். அந்த பாவத்துக்கு, அதாவது அந்த சட்டத்தை, தேவன் கொடுத்த வார்த்தையை, தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறினார்கள். அந்த பாவம் தொடர்ந்து வந்தது. எனவே தான் மாமிசத்தின் இச்சை, மாமிசத்துடைய இச்சை பாவம். கலாத்தியர் 5 அடிக்கடி நான் வாசிக்கிற சொல்லப்படுற வார்த்தை. கலாத்தியர் 5 அதிகாரம் 19-20. மாமிசத்தின் கிரிகைகளின் வெளியரங்கங்கள் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகள். அங்கே இந்த மாமிசத்தின் கிரிகை என்று, அதாவது மாமிசத்துடைய கிரிகையான இவைகள் பாவம் என்பதை கலாத்தியரிலே, அங்கே கலாத்தியருக்கு எழுதப்பட்ட இதிலே பவுல் அடிகளார் இந்த காரியத்தை கொடுத்து சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், நாங்கள் அதாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், இந்த விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், இவைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையிலே பாவம், அதாவது நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். எனவேதான் யாக்கோபுடைய புத்தகத்திலே 4 அதிகாரம் 1வது வசனம், அங்கே 4 அதிகாரம் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். நாங்களுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று அங்கே ரோமர் 14:23 சொல்றது. விசுவாசத்தினாலே வராது. தீய நோக்கம் பாவம். பிறரை அவமதிப்பது பாவம். பாரபட்சம் காட்டுவது பாவம். இந்த பாவத்தை குறித்து இப்படியான காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது.
பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. பாவம் மனிதனை தேவனிடத்திலே இருந்து பிரிக்கிறது. எப்படி என்று சொன்னால், தேவனுக்கும் அந்த நாங்கள் செய்கிற பாவங்கள், அதுதான் இந்த வார்த்தையிலே எசாயாவின் புத்தகம் 51 அதிகாரம் 1-2 சொல்லப்படுறது. தேவனுக்கும் எங்களுக்கும் அது மதிலாக இருக்கிறது இந்த பாவம். எனவே பாவத்திலிருந்து வேதம் சொல்றது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. எபேசியரின் புத்தகம் 2 அதிகாரம் 1, 4, 5 வசனம் சொல்றது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்கள், நாங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்தோம். அதனால்தான் வேதம் சொல்றது, பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்றது. பாவம் செய்த, அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு ஆண்டவருக்குள்ளே அந்த ரட்சிப்பை அடையும் பொழுது, அந்த ரட்சிப்பை அடைகிற பொழுது ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த எங்களை உயிர்ப்பிக்கிறார். 4 வசனம், 2 அதிகாரம் 4 வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால், தேவனுடைய அந்த மிகுந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். பாருங்கள், அக்கிரமங்களினாலே மரிக்கப்பட்ட நம்மை அவர் எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எனவே அந்த சலாக்கியத்தை பெற்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவேதான் நாங்கள் பாவங்களை விலத்தி பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை விட்டு ஓடு என்று சொல்லப்படுது. ஆண்டவர் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அக்கிரமங்களிலிருந்து நீக்கி எங்களை விடுதலை ஆக்கினார். அதனால்தான் அவருடைய வருகையிலே அவர் அந்த வந்த பொழுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபேசியர் 9 அதிகாரம் 22 வசனம் சொல்றது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவேதான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவர் குற்றமற்ற ஒருவர் எங்களுக்காக வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார். எங்களுக்காக அவர் மூலம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பை மட்டும், பாவ மன்னிப்பு தனியே ஒருவருக்கு மட்டும் வருவதில்லை. எனவே அது பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற ஒருவர், ரட்சிக்கப்பட்ட ஒருவர், அவர் எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவர்கள் பரலோக அந்த பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்கிற பொழுது அந்த மன்னிப்பு கிடைக்கிறது, ஆண்டவருடைய மன்னிப்பு. மனம் திரும்பியவர்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஸ்தோவான் ஞானஸ்நானகர் அவர் சொல்றார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. முதலாவது பிரசங்கமே, அவர்களுடைய முதலாவது பிரசங்கமே மனம் திரும்புங்கள். ரோமர் 10 அதிகாரம் 9 வசனம், என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தாய் ரட்சிக்கப்படுவாய். பாருங்கள், அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எனவே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்,
அவர்கள் எப்படியாக இருக்கிறார் என்றால், அவர்கள் இருதயத்திலே விசுவாசித்து தேவன் எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பாவத்திலே இருந்து விடுதலை பெற்றவர்கள், அவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்று இந்த வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்றது. 10வது வசனம் சொல்றது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது. தேவன் அந்த பாவங்களை, அங்கே நாங்கள் பாவங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே பாவம் இல்லாமல், சில நேரங்கள் பாவங்களிலே பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். பாவங்கள் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டால், அங்கே 1 யோவான் 9வது வசனம் சொல்றது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய 8வதுலேருந்து வாசிக்கிற, நமக்கு பாவம் இல்லை போன்மானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. பாருங்கள், எங்களுக்குள்ளே, அதாவது ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாவத்துக்குள்ளே விழலாம். அப்படி விழுந்தால், அங்கே 9வது வசனம் சொல்றது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தை, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த நேரங்களில் நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை அறிந்தும் நாங்கள் இப்படியான நான் சொன்ன அந்த பாவங்களுக்குள்ளே விழுந்து விட்டால், அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும், அறிக்கை பண்ணி விட வேண்டும். அதாவது ஜெபத்திலே பாவத்தை அறிக்கை பண்ணி விட வேண்டும். தேவன் அந்த விடுற பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய முதுகுக்கு பின்னாலே அவர் எறிந்து விடப்படுகிறது எங்களுடைய பாவங்கள், சமுத்திரத்தின் ஆழத்திலே போடப்படுகிறது என்று மீகா புத்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. மன்னிக்கப்படுகின்றன, மறக்கப்படுகின்றன என்று எசாயா 43:25 சொல்லப்படுது. கழுவப்படுகிறது, எங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. எனவேதான் ஆண்டவரிடத்திலே பாவம் இல்லாத படிக்கு நாங்கள் வாழ வேண்டும். வாழ்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே அந்த பாவத்துக்களே விழுந்து விட்டால் அறிக்கை செய்து விட்டு அதற்கு பிறகு அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு மனம் திரும்பி வாழ வேண்டும் ஒரு விசுவாசி. எனவேதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபம் செய்கிற பொழுது பாவத்துக்காக, எங்களுடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்கு அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் மற்ற ஜனங்களும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக உண்டானது. எனவே இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. ஏனென்றால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகினது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 13வது வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தார். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிகிற பொழுது அந்த ஆண்டவர் அந்த நேரத்திலே ஆபிரகாமுக்குள்ளே புறஜாதிகளையும் நீதிமானாக்கினார். புறஜாதிகள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். 9வது வசனம், அந்தப்படி விசுவாசமாக்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 10வது சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால்
ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறலே என்பதும் வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்கள், அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டு நியாய பிரமாணங்களுடைய சாபத்துக்கு தேவன் எங்களை மீட்டு கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே அங்கே தூக்கப்பட்ட பொழுது அவருடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, எங்களுடைய சாபத்தையும் அவர் நீக்கினார் என்று வேதம் சொல்றது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாருங்கள், அங்கே யோவான் எழுதுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அங்கே எழுதப்படுகிறது நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் செய்யாதீர்கள் என்று. எனவே ஒருவன் பாவம் செய்வானாக இருந்தால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த தேவனுடைய அந்த பலி, அந்த இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. 3ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வரானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அறிவோம். எனவே அவருடைய கற்பனைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாங்கள் கடைப்பிடிப்போமாக இருந்தால் அவர்களை அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்படுறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் நாங்கள் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்துக்குள்ளே மன்னிப்புக்காக அறிக்கை பண்ணி மனம் திரும்புகிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு மனிதரும் ஜெபத்திலே பாவ அறிக்கை அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவரில் நிலைத்திருக்கிற இவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பாவம் நீக்கப்பட வேண்டும், அவரை அறியவும் நீதி உள்ளவனாக வாழப்பட வேண்டும் என்று இந்த வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. பாருங்கள், 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதுக்கு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, பிசாசு இந்த பாவங்களை செய்வதற்காக பிசாசு இந்த மனிதர்களை அவர்களுடைய பலவீனங்களை பயன்படுத்துகிறான். எனவே அவனுடைய செய்கைகளை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. 9வது வசனம், தேவனால் பிறந்து எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனாலே பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்குள்ளே தேவனாலே பிறந்தவர்கள், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். எனவே அவர்கள் பாவம் செய்ய மாட்டார். அந்த பாவம் செய்ய மாட்டார் என்று சொன்ன வார்த்தை அதே இடத்திலே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவர்கள்
பிசாசின் கிரிகைகளினாலே அவர்கள் பாவத்துக்குள்ளே விழுந்தால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அங்கே 1 யோவான் 1:9 சொல்லப்படுறது, அறிக்கை பண்ணி விடுவது. எனவேதான் இந்த இடத்திலே நான் சொல்லப்படுற காரியம், நாங்கள் ஆண்டவருக்கு அங்கே பாவத்தை விலகி ஓட வேண்டும் என்பதுதான். பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். 10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் ஒரு சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற இவனும் தேவனால் உண்டானவை அல்ல. நாம் ஒருவர் அன்பு கூற என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. எனவே ஒருவர் மேலே ஒருவர் அன்பு கூறுவதும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படியாண்டால், ஒரு சபை, அங்கே ஒரு சபையிலே, அமெரிக்காவிலே ஒரு சபையிலே ஒரு இளம் போதகரை தெரிந்தெடுத்து கொண்டார்கள். அந்த இளம் போதகர் அவர் உற்சாகமாக அவரை எடுத்து கொண்டு போனார்கள். அவரை எடுத்து அந்த சபைக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் அந்த முதல் நாள் பிரசங்கத்திலே அவர் எப்படியா இருந்தால் அந்த பாவத்தை குறித்து பிரசங்கித்தார். ஏனென்று சொன்னால் பாவம் மனிதனிலிருந்து நீக்கப்பட வேண்டும். எனவே அந்த இடத்திலே அவர்கள் முதலாவது அவர் சிகரெட் குடிப்பது பாவம். எனவே அங்கே அந்த சிகரெட் குடிப்பது நீங்கள் உங்களுடைய உடலுக்கு கேடு, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய உடலை ஆண்டவர் தங்கும் ஆலயம், அதை நீங்கள் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அந்த பிரசங்கத்திலே அவர்கள் சொன்ன பொழுது அங்கே அந்த இருந்த சபையில் இருந்த பலருக்கு அங்கே முகத்திலே சந்தோஷம் இல்லை. அவர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், அங்கே முடிந்த பிறகு அந்த மூப்பர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த சபையிலே பலர் புகையிலை தோட்டங்கள் வைத்திருக்கிறார்கள், பலர் சிகரெட் குடிக்கிறார்கள், எனவே இதை நீ சொல்லக்கூடாது, இது செய்யக்கூடாது. எனவே அவர் அடுத்த கிழமை வந்த பொழுது அவர் என்ன செய்தார், இதுதானே தடுமையா இருக்கிறேன்னு சொல்லி அவர் அதுக்கு அடுத்து மதுபானம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிப்பது பாவம், ஏனென்றால் மதுபானத்தினாலே மக்கள் அங்கே பாவத்துக்களை விழுந்து விடுகிறார்கள், மதுபானம் குடிக்கக்கூடாது என்று. எனவே அடுத்த நேரமும் அவர்கள் மூப்பர்கள் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், நீர் இந்த முறையும் இப்படியான காரியம் செய்யக்கூடாது, மதுபானம் இங்கே பலர் மதுபான சாலையிலே வேலை செய்கிறார்கள், இந்த இடத்திலே குடிக்கிறார்கள். எனவே அவருக்கு சோர்வாகி போய்விட்டது. அடுத்த முறை வந்தார். அடுத்த முறை அவர் சூதாட்டத்தை குறித்து கேம்பிளிங், அந்த சூதாடக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த விடயத்தை பிரசங்கித்தார். ஆனால் அந்த சூதாட்ட கிளப்புகள் எப்படி இருக்கிறது, இப்படியான இடங்களிலே இந்த ஜனங்கள் பாவத்துக்குள்ளே விழுந்து போகிறார்கள். சூதாட போய் அங்கே சூதாட்டத்திலே பணத்தை இழந்து, குடும்பத்திலே சந்தோஷத்தை இழந்து இப்படியானது போய்விட்டார்கள். எனவே அவர்கள் இந்த முறையும் அவர்கள் கடைசியாக கூப்பிட்டு, இங்கே எத்தனை பேர் கிளப்புகள் வைத்திருக்கிறார்கள், நீர் இந்த சூதாட்டம், இந்த மதுபானம் குடிக்கக்கூடாது, இதுகள் பிரசங்கிக்க கூடாது என்று அவரை கடைசியாக அவர்கள் ஓன் பண்ணார்கள். எனவே அவர் என்ன செய்தார், அவர் சோர்ந்து போய் அடுத்த முறை அவர் பிரசங்கம் செய்தார். எப்படி என்றால், அமெரிக்கா பல மிஷனரிகளை அனுப்புறது, சீனா இப்படியான கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறது. இன்று அவர் ஒரு பொதுவான காரியங்களை பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்திலே பலத்த கைதட்டல். எனவே அப்படியா அவர்கள் கூப்பிட்டு அவரை சொன்னார்கள், இப்படித்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. எனவே இது தவறான அந்த சபையிலே அங்கே பல ஜனங்களுக்கு பாவங்களை சொல்லுவதும் மனம் திரும்புதலை சொல்லுவதும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் அங்கே உலக பிரகாரமான மக்களுக்கு விருப்பமற்ற காரியங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் நான் இந்த உதாரணத்தை ஏன் சொல்வது என்று சொன்னால், பாவம் அடிக்கடி
ஜனங்கள் சபைகளுக்கு வர்ற பொழுது ஜனங்கள் தங்களுக்கு பேசப்படுகிற வார்த்தைகள்னாலே அவர்கள் குத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்புதல் அவசியம். ஞாயிற்றுக்கிழமையிலே இங்கே பிரசங்கங்கள் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற பொழுது, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது தேவன் எங்களுடைய பாவங்களை குறித்து பேசுகிறார், தேவன் எங்களோடு பேசுகிறார். அந்த நேரத்திலே மனம் திரும்புதல் அவசியம். எனவேதான் வேதம் சொல்றது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவனை காணவில்லை. எனவேதான் அவரை காண வேண்டுமா இருந்தால் நாங்கள் பாவத்தை விட்டோடி தேவனுக்குள்ளே பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக இருப்பதுதான் முக்கிய காரணம். ஆண்டவருடைய வார்த்தையும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றது. எனவேதான் ரட்சிக்கப்படக்கூடாத படிக்கு ஆண்டவருடைய கை குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு தேவனுடைய காது மந்தமாகவில்லை. என்னவென்று சொன்னால் எங்களுடைய பாவங்கள் தான் அவருக்கு தடையாக இருக்கிறது சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவர் அப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிறவர்களையும் என்னையும் ஆண்டவரே இணையதளத்திலே கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பற்றி ஆண்டவரே பாவங்களை நீக்கி ஆண்டவரே ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் நான் வேண்டி நிற்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, மனம் திரும்பி ஆண்டவரே எங்களை அறியாமல் ஆண்டவரே மன்னிக்க முடியாத காரியங்கள், தீய நோக்கங்கள், அவமதிப்புகள், கோபங்கள் ஆண்டவரே இவைகளை எங்கள்கிட்ட இருந்து நீக்கி போடும்படி ஆண்டவர் ராஜா உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி ஓட ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைகள் கேட்கப்படுற பொழுது ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி ஐயா உமக்குள்ளே எப்பொழுதும் பரிசுத்தவான்களாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யும். நீதிமான்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே, நாங்கள் அன்றாடம் எங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடவும் ஆண்டவரே உதவி செய்யும்படியும் ஆண்டவரே தகப்பனே, பாவத்துக்கு விலகி ஓடுற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பெரிதான ஆசீர்வாதமான நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் ஐயா. தகப்பனே, இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள், இணையதளத்திலே நின்றிருக்கிறவர்களுடைய தேவைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ராஜா, இணையதளத்திலே வந்திருக்கிறவர்கள் ஐயா யாருக்காவது சுயநமிட்டிருக்கிறவர்கள், விசேஷமாக ஆண்டவரே சுயநமிட்டிருக்கிற குழந்தையை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். பிரதர் ரொபர்ட் அவர்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். பிரதர் ராசியந்திரத்தை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஐயா. சுயநமிட்டிருக்கிற ஒரு சகோதரியை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிருபை செய்யும்படி சுகம் பெறப்படும்படியும் ஆண்டவரே உம்மண்டையிலே வேண்டி நிற்கிறேன் ஐயா. தகப்பனே, இந்த இடத்திலும் ஆண்டவரே இமிக்ரேஷன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே, குடும்பங்கள் இணையப்படாமல் இருக்கிறவர்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அந்த தேவைகள் சந்திக்கப்படவும் ஆண்டவரே ராஜா, அந்த குடும்பங்கள் இணையப்படவும் ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஆண்டவரே அந்த வேலைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே ராஜா, இந்த இடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவருடைய தேவைகள் சொல்ல முடியாத தேவைகள் ஆண்டவரே அந்த தேவைகளை சந்திக்கும்படியும் ஆண்டவரே உம்மண்டையிலே வேண்டி நிற்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் அதிஉன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றுமே மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.